ஹாய் கைஸ் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீன் அடித்தோடனே அந்த சைடு பில்லு சைடில் அடித்தோடனே ஹூக் ஷாட் பண்ண மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹூக் ஷாட் பண்ண உடனே சரி மிஸ் ஆகிடுச்சின்னு பார்த்தாக்கா ஸோ அந்த ஒரே கேப்பில் எத்தனை மீன் அடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடிக்கவும் நானே அடிக்கிறேன். எனக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மீன் கூட கரை ஏற்றலை. அதுலேருந்து ஒரு 2 மீன் மட்டும் ஹூக் ஆகிருக்கும். ஹூக் ஆகிட்டு கழிந்துடும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய வாட்டி நான் இது நார்மல் வீடியோ தான் போடுவேன் ஷார்ட்டாக. இது வந்து ஃபுல் வீடியோ. ஸோ இப்போ ஒரு மீன் பாருங்கள் மிஸ் ஆகிட்டு செம்ம. எனக்கே தலைவலி எடுத்துச்சு. டக்கு 7 மீன் கிட்ட அடிச்சு விட்டான். ஸோ 2 மீன் அடித்து விட்டோம். ஸோ அப்படியே பாருங்கள் இன்னும் எத்தனை மீன் கூட போகிறோம் பாருங்கள். எனக்கே சும்மா டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ மீன் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அவ்வளோ மீன் கரை ஏற்றிருந்தால் கூட கொஞ்சம் லக்காக இருந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா ஊக்கந்தி கொஞ்சம் லைட்டாக திரும்பலை, மீன் அடிச்சிச்சு. ஆனால் ஃப்ராக் அடிச்சிச்சின்னு தெரில, இல்லை ஃப்ராகு மேலே தாவிச்சின்னு தெரில அந்த மீன். तारे मातलो मोटबा में आशा थपकर मार मेहंदायत आशा थपकर मार मेहंदायत. ஸோ ஐஸ் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்க அந்த மீன் ஹூக்காய் போயிடுச்சு. அந்த வாழெல்லாம் கொஞ்சம் மடிங்கி நின்றுது. கொஞ்சம் சரி பண்ணிட்டு ஸோ இப்போ பாருங்கள் போட்ட உடனே மறுபடியும் வந்து சும்மா வெளுத்து அடிக்கும் மீன். அடித்தோன்னே அதுவும் மிஸ் ஆகிடும். அதுவும் அடிக்கிறேன். சரி வாயிலேருந்து உருவின்னு வந்துச்சு ஃப்ராகு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் வேறு ஃப்ராக் போட்டு அடிச்சிருந்தாக்கா நம்ம லாக் பண்ணியிருக்கலாம் மீன். ஸோ கைஸ் இப்போ பாருங்கள். ஸோ ரொம்ப நேரம் நம்ம அடிச்சுன்னு இருந்தால் மீன் மிஸ் ஆகிக்கினே இருந்தது. ஸோ இப்போ அடிக்கும்போது மீன் வந்து லாக் ஆகிருச்சு பாருங்கள். ரொம்ப இது அடித்தது வந்து ஒரு 30 மீட்டர் 40 மீட்டர் லாங் இருக்கும். அடித்தோன்னு ஹூக் ஷாட் பண்ணிட்டு ஃபுல்லாக சுற்றின்னு வரும்போது பாருங்கள் பாதி தூரம் சுற்றி அதுக்கப்புறம் கண்டிச்சு அந்த மீன். நல்லா சைஸ். அது ஒரு 3/4 கிலோ இல்லை 1 கிலோ கிட்டே இருக்கும் அந்த விரலை. சரி ஓகே கைஸ். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கடல் லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னு இருந்தாங்க. ஸோ நம்ம எக்ஸாக்ட் கடல் லொக்கேஷன் பார்த்தாக்கா நீங்கள் கூகுள் மேப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தால பல்லாவரம் ஃபிஷ்ஷிங் கிங்னு நம்ம சேனலில் இருந்தால் என்னோடய கூகுள் மேப் நேம் ஓகேங்களா. நீங்கள் பல்லாவரம் ஃபிஷ்ஷிங் கிங்னு கேளுங்க. எங்கள் கூகுள் மேப்போடு உங்களுக்கு லொக்கேஷன் அதில் காமிக்கும். நீங்கள் வேணால் நம்ம கடையில் வாங்க.
சரி ஓகே கைஸ், நம்ம லுக்கானா சீட்டோ ஃப்ராகில் தான் மீன் மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6-7 மீன் கிட்ட மிஸ் பண்ணிட்டா. ஸோ நம்ம ஃப்ராக் சேஞ்ச் பண்ணி வேறு ஃப்ராக் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நியூ ஃப்ராக் ஒன்று வந்தது, லுக்கானா இது பெல்லி ஃப்ராகு பிளாக் கலரு. ஸோ அதிலும் பாருங்கள், அதிலும் 2 மீன் கிட்ட மிஸ் பண்ணிட்டான். செம்ம வெறுப்பாயிடுச்சு. இவ்வளோ தூரம் வந்து மீன் அடித்த மீனெல்லாம் நம்மளுக்கு உருவிக்கணும் போகுது. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்குது, மிஸ் ஆகிடுது மீன். ஸோ நம்ம சேனல் பாருங்கள், ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல்லாக நான் உங்களுக்காக நான் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ் பாருங்கள், நல்லா அதே மாதிரி லாங் ஷாட் போட்டு 30 மீட்டர் 40 மீட்டர் லாங் ஷாட் போட்டு, ஸோ அந்த சைடு அந்த பில்லு சைடு இருந்தால் எக்கச்சக்க மீன் இருந்துச்சு கைஸ். மறுபடியும் போட்டோன்னா ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சது மீன். லைட்டாக டைட் பண்ணி பார்த்தா மீன் லைட்டாக பிடிச்சி இருக்க மாதிரி தான் அடித்தாக்கா உருவின் வந்துச்சு வாயிலேருந்து. ஷாபான்னு சொல்லிட்டு போதுமாடா சாமி, இது என்ன மீனே தெரில. வண்டி அடிக்குது லாக் ஆக மாட்டேங்குது, எனக்கே தலைவலி எடுத்துச்சு. சரி இன்றைக்கி வந்தது 10 மீன் தான் அடித்தோம் போதுமான்னு சொல்லிட்டு, அதனால மாட்டில் நினைக்கிற மீன் ஒரு 10 மீன் கிட்ட 12 மீன் கிட்ட அடித்து ட்ரையில் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த மீன் அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ மறுபடி போட்டு இழுத்தேன். சரி நம்ம லுக்கானா பெல்லி ஃப்ராக்லேருந்து 2 ஸ்ட்ரைக் கொடுத்தது மீன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்தது. ஸோ இப்போது மறுபடியும் போட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்கும், அதுவும் அடித்தாக்கா மீன் அவ்வளோதான். அதுதான் மீன் ஹூக் ஷாட் ஆகலாம். சபா அந்த இடத்துல மீன் நிற்கிது, ஆனால் அடித்தாக்க ஹூக் ஷாட் பண்ண முடியல என்னால். ஸோ அந்த மீன் நான் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நான் ஹூக் ஷாட் பண்ணியிருப்பேன். ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் கிட்ட இருந்தால் நான் ஹூக் ஷாட் பண்ணியிருப்பேன்.